அது பைபாஸ் பக்கத்துல உங்களுக்கு ஒரு நிலம் இருக்காமே, அதை ஏதோ ஹோட்டலு கூட விற்கிறதா இருக்கீங்களாமே, அந்த இடத்த கேட்குறாருங்க இவரு. என்னது அந்த இடமா? என்ன மாப்பிள விளையாடுறீங்களா? அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அத போய் கேக்குறீங்க? அதுவும் இல்லாம அத சண்முக பவனுக்கு கொடுக்கறதா மச்சான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதோட மதிப்பு எத்தனையோ கோடி போகும். அதை எழுதி கொடுக்கணுமா? இந்த லிங்கம் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கான் போல இருக்கு. என்ன தம்பி இது? நீங்க இப்படி கேட்டா எப்படி? நீங்க சாருவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இது எப்படி? இத பாருங்க, அப்படிலாம் கேட்ட உடனே கொடுத்துற முடியாது. அதான் சகல நானும் சொல்றேன், இந்த இடம் வேணாம் நமக்கு. என்ன திரும்ப என் பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்க வருவாங்களான்னு தெரியல. ஆனா பரவாயில்லங்க, என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலனா கூட பரவாயில்லங்க, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாங்க. பார்வதி, சும்மா சொல்லக்கூடாது. உன் மாமா ரொம்ப நல்லா நடிக்கிறாரா. இன்னைக்கு எப்படியும் பேசி நிலத்தை கொடுக்க வச்சிருவாரு பாருங்க. மாப்பிள்ள, நீங்க வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்குங்க, இது சரி வராது. நீங்க கிளம்புங்க. இருங்க. அவர் கேட்கறது ஒன்னும் தப்பு இல்ல. அண்ணா, அந்த நிலத்தை நம்ம எப்படின்னா கொடுக்க முடியும்? அவங்க கேட்கிற காரணம் சரிதானே. நாளைக்கு சாருவுக்கு கண் ஆபரேஷன் ஏதாவது செய்யறதா இருந்தா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நமக்கு தெரியாது. சாரு பேர்ல சொத்துன்னு ஒண்ணு இருந்தா போற இடத்துல அவளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம தானே பண்ணணும். மச்சான், அப்போ நிலத்தை கொடுக்கலான்னு சொல்றீங்களா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏற்கனவே நீங்க நிறைய கொடுக்கறதா சொல்லிட்டீங்க. இது உங்க குடும்ப சொத்து. இதை போய் என் பொண்ணுக்கு எழுதி கொடுத்து. நான் ஏன் வீட்டு பொண்ணுன்னு வெறும் வாய் வார்த்தையில சொல்லல. இதுல எனக்கு சம்மதம் தான். மாப்பிள, இதுல நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம்.